அதாவது பார்த்தோம்னா, இன்னைக்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் மகளிர் தினம், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் மகளிர்கள் நம்ம நினைக்கணுங்கிறது கிடையாது. இன்றைக்கி பெண்கள் இல்லைன்னா நிச்சயமாக நாம் இன்றைக்கி இது உலகமே கிடையாது. அப்போது அந்த பெண்கள் தான் இன்றைக்கி தாய் சக்தியாக இருக்கிறாங்க. அவங்கள இன்றைக்கி மட்டும் இல்லை, தினந்தோறும் நாம் நினைக்கணுங்கிறது தான் மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. நம்முடைய அம்மாவை தினமும் நாம் அவங்களுடைய ஆசிகளை பெறுவது தான் உத்தமங்கிறது எல்லா புராணங்களும் புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால மெய்ஞானிகள் சொல்கிறாங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் மனபலம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போது அந்த மனபலத்தை நாமும் அதை தகுதியாக்கி என்ன பண்ணணும், ஆக குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றலை பெண்கள் உருவாக்கிட முடியும். ஒரு பெண் நினைத்தா அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்தி ஒரு உச்ச நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு மன வலிமையும் அந்த வீரிய சக்தியும் இருக்குதுங்கிறது மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால் அத்தகைய பெண்களை நாம் தெய்வமாக பார்க்கணும். ஆக பெண்களிடத்தில் குடும்பத்தில் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளாக பார்க்காம அதை நிறைவு செய்வதற்கு நாம் என்ன செய்யணுமோ ஆண்கள் அதன் வழியில் நாம் செயல்பட போகும்போது அவங்க அதை சீர்திருத்தம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கிட முடியும். அதே போல் தான் பெண்களும் சரி, ஆண்களிடத்தில் குறை இருந்தாலும் கடனிடத்தில் குறைகள் இருந்தாலும் குறைகளை சும்மா சுட்டி காமிச்சிட்டே இல்லாமல் அந்த குறைகளை சீர்திருத்தம் செய்வதற்குண்டான உணர்வுகளை எடுக்க போகும்போது ஆக அந்த குடும்பம் கணவன் மனைவி இடத்துல நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கும். ஆக பெண்கள் ஆண்களை விட விட்டு கொடுக்கக்கூடிய பண்புகள் அதிகம் உண்டு. ஆனால் இன்றைக்கி அதை நம்ம வளர்த்துக்கணும். பெண்கள் வளர்த்துக்கொள்ள போகும்போது என்னவாகுது, நம்முடைய குழந்தைகள் ஆக நம்மளை பார்த்து அவர்களும் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய பண்புகள் சமுதாயத்துக்கு உயர்ந்த சேவைகளாக அவர் செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாக்கிற முடியும் பெண்கள் நினைச்சாங்க. ஆகையினால இன்னைக்கு இந்த பெண்கள் தினத்தில் பெண்களுக்கு அபரீத சக்திகள் உண்டு. அந்த அபரீத சக்திகளை கொண்டு குடும்பத்தை மட்டும் நல்வழிப்படுத்தாமல் சமுதாயத்துக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதும் பெண்கள் நினச்சி சமுதாயத்துக்கும் இன்னைக்கு செயல்படக்கூடிய அளவுக்கு ஆக உயர்ந்து வரணும். உலகத்தையே இன்னைக்கு ஆண்கள் தான் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆக பெண்களும் இணைந்து வழிநடத்தி ஆக உத்தம உலகமாக இந்த புண்ணிய பூமியாக உருவாக்கக்கூடிய அந்த சக்தி பெண்களுக்கு உண்டு. அந்த பெண்கள் அவர்கள் இன்னைக்கு பெண் தெய்வமாக அவர்கள் இருந்து இந்த நாட்டையும் உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றதான் மெய்ஞானிகள் சொன்ன கருத்திலிருந்து நாம் எடுத்துக்கணும்.